வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிஎல்லுடைய இன்னைக்கு 42வது மேட்ச். ஸோ மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர். சரிங்களா? ஸோ ஆர்சிபி உடைய பாசிபிள் பிளேயிங் 11 வந்து யாராருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சால்ட், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் படிக்கல், குர்னல் பாண்டியா, ஷெஃபார்ட், புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹாசல்வுட், யாஸ் தயால், சுயாஷ் சர்மா. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இவங்களும் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆர்ஆரில் பார்க்கும்பொழுது ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, நிதிஷ் ராணா, ரியான் பராக், எஸ் துபே, த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹிட்மயர், ஹசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா, ஸோ துஷார் தேஷ்பாண்டே ஆர் மத்வால். சரிங்களா? ஸோ இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு தான் ஃபேவராக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்சிபியில் வந்து நிறைய பிளேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ஆர்ஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே, மத்வால், ஸோ 2 பேர்ல யார் வந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க பவுல் பண்ணும்பொழுது இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் அவுட் ஆவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவர் வந்து ஒரு 10 ரன் அப்போதான் இறங்கியிருக்காரு, ஒரு 5 பால் தான் பிடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த பவுலர் அந்த பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீம் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பிளேயர் தனியாக கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ இன்னைக்கு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிதேஷ் சர்மா, படிக்கல், குர்னல் பாண்டியா, ஷெஃபார்ட். சரிங்களா? ஸோ இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ல இம்பார்ட்டன்ட். பவுலிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹாசல்வுட், யாஸ் தயால். ஸோ இந்த 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பவுலிங்கில் நல்லா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு டே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா என்னதான் நல்லா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஹை ஸ்கோர் மேட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இவங்க எல்லாருமே பவுலிங்ல வந்து இன்னைக்கு கேப்டன் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பேட்ஸ்மேன்ல தான் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சால்ட், ஸோ சால்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இதில் பிளாப்லாயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா விராட் கோலி பிளாப் ஆகலாம் அல்லது ரஜித் பட்டிதார். ஸோ இந்த 2 பேர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பிளாப்பாக இருக்க வாய்ப்பு. ரஜத் பட்டிதாரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் பிளேயராக தான் எனக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? மெயினாக நீங்கள் விராட் கோலி, ரஜத் பட்டிதார், சுயாஷ் சர்மா, ஸோ இந்த 3 பேர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணிப்புப்படி பிளாப் லிஸ்ட். சரிங்களா? டிம் டேவிட் செகண்ட் பேட்டிங் பண்ணினால் பிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிதேஷ் சர்மா கொடுக்கலாம், டேவிட் படிக்கல கொடுக்கலாம், சால்ட்டை கூட நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸ்ல வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யாஸ் தயால் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா யாஸ் தயால் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நீங்க யாஸ் தயால் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது புவனேஸ்வர் குமார் கூட இன்னைக்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மெயினா நீங்க வந்து இப்போ ஸோ நம்ம வின்னர் வந்து நம்ம ஆர்சிபின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஆர்சிபிக்கு ஃபேவரா தான் நம்ம டீம் எடுக்க போனோம். ஸோ இதுல இருந்து ஒரு 4 பேர் தான் வர போறாங்க. அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியவன்சி, நிதிஷ் ராணா. சரிங்களா? ஸோ துஷார் தேஷ்பாண்டே, மத்வால், ஸோ இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன்று தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 பேர்ல யார் வந்தாலும் எடுத்துக்கோங்க. மொத்தம் 3. 4வது பிளேயரா பார்த்தீங்க அப்படின்னா சுயாஷ் சர்மா, சந்தீப் சர்மா. சரிங்களா? ஸோ சந்தீப் சர்மாவே எடுத்துக்கங்க. அப்படி இல்லை நான் ஒரு பேட்ஸ்மேன் சாய்ஸ்ல போறேன் அப்படின்னா நீங்க த்ருவ் ஜூரலை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் சூரியவன்சி, நிதிஷ் ராணா, த்ருவ் ஜூரல், துஷார் தேஷ்பாண்டே, மத்வால், ஸோ 2 பேர்ல யார் வந்தாலும் ஒருத்தர் 4, சந்தீப் சர்மா. ஸோ இந்த 5 பேர்த்துக்குள்ளதான் கண்டிப்பா ஒரு 4 பேர் வர போறாங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்க எடுத்துக்கலாம். ஆர்ஆர்ல நீங்க கேப்டனா கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிதிஷ் ராணாவை இன்னைக்கு கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு நீ வின்னர் டீம் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்சிபி தான் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஸ்கோரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஆர்ஆர்ல வந்து பிளாப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால், ரியான் பராக், எஸ் துபே, ஹிட்மேர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பிளாப்பாக கொடுக்குறோம். அசரங்கா, ஆர்ச்சர் அப்புறம் தீக்ஷனா. சரிங்களா? மொத்த கிட்டத்தட்ட இதில் வந்து 7 பேர்த்த வந்து நான் பிளாப்பாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இதில் மெயினாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ ஆர்சிபி தான் நான் வின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஆர்சிபிக்கு ஃபேவரா நான் சொன்ன மாதிரி நீங்கள் டீம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை அப்படியே அங்கே நடந்தால் உங்கள் டீம் நல்ல பொசிஷனில் இருக்கும். ஒருவேளை என்னோட கணிப்புல ஏதாச்சும் ஒரு தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டீம் கண்டிப்பா இருக்காது. போட்ட 49 ரூபா கூட நமக்கு எடுக்க முடியாது. சரிங்களா? இது தெளிவா சொல்லிடுறேன். ஸோ மேக்சிமம் மிஸ் ஆகாது. மேபி மிஸ் ஆனால் அப்படித்தான் இருக்கும். சரிங்களா?
அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். இப்பவும் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு ஆர்ஆர் தான் போடணும் விருப்பம் இருந்தாலும் நீங்கள் தாராளம் போடலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதில் நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது உங்களை தான் சாரும், அந்த வெற்றியும் உங்களே வந்து சாரும். சரிங்களா? ஸோ நம்ம நியூ டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு மேட்ச் வின்னர், மேட்ச் ரன்னிங் டைமில் சம் விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நேற்று அபிஷேக் சர்மா, கிளாசன், இல்லை அபிஷேக் சர்மா, இசான் கிசான், டிராவிஸ் ஹெட், ஸோ இவங்க எல்லாத்தையும் ஃப்ளாப் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது அந்த மூமெண்ட்லாம் அங்கே வந்து ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நியூ டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.